எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिम्। ॐ ऋषभध्वजाय विद्महे घृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः। பகவதி சர்வ ஏகமுக கருப்ப தெய்வமே ஸ்ரீம் க்ளீம். காலகால விடத்தை போக்கி ஆர்ப்பரிக்கும் வினையை நீக்கி ஞாலமெல்லாம் நன்மை நல்க நாடெல்லாம் உண்மை வெல்க. அருவாளும் கதையும் ஏந்தி ஆடிவரும் சோனை கருப்ப கருவான நாள் முதலாய் கழலடியை தொழுகின்றோமி.
கருப்பண சுவாமி சிவாம்சம் விஷ்ணு அம்சம் பொருந்தியவர். கருப்பண சுவாமி சக்தி தேகத்துக்குள் புகுந்து கருத்துக்களை சொல்பவர்களுக்கு சாமியாடிகள், மருளாடிகள், கோடங்கிகள் என்று பெயர். கருப்பண சுவாமியின் துணைவி கருப்பழகி, மகன் கண்டன், தமையன் முத்தண்ணன், தம்பி இளைய கருப்பு, தங்கை ராக்காய். காவல் தெய்வங்களாக கோயிலுக்கு பைரவர், நாட்டுக்கு கருப்பண சுவாமி, மயானத்திற்கு சுடலையாண்டி. திருக்கோயிலின் தெய்வங்கள் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு சுப்பிரமணியர், அருள்மிகு பூரண புஷ்கலா ஜலமுடைய ஐயனார், அருள்மிகு முனீஸ்வரர், அருள்மிகு கோட்டை கருப்பர், அருள்மிகு முத்துக்கருப்பர், அருள்மிகு சங்கிலி கருப்பர், அருள்மிகு உடையநாச்சி அம்மன், அருள்மிகு இருளாயி அம்மன், அருள்மிகு ராக்காயி அம்மன், அருள்மிகு முத்துப்பேச்சி அம்மன், அருள்மிகு காளி அம்மன், அருள்மிகு லாட சன்னாசி, அருள்மிகு அக்னி வீரபத்திரன், அருள்மிகு ஒண்டி வீரபத்திரன், அருள்மிகு இளநீர் வீரபத்திரன், அருள்மிகு இருளப்ப சுவாமி, அருள்மிகு மலைச்சாமி, அருள்மிகு சீலக்காரி அம்மன், அருள்மிகு ஆஞ்சநேயர். வழிபடும் பிரதான நாட்கள் மகா சிவராத்திரி, பிரதிமாத அமாவாசை, பிரதிமாத பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி 18, பங்குனி உத்திரம், அஷ்டமி, வெள்ளி ஞாயிறு செவ்வாய்க்கிழமை. தருமமிகு தமிழகத்தில் 108 திவ்ய தேசங்களில் பெரிதும் போற்றப்படுகின்றது திருவள்ளூர் திருத்தல திருக்கோயில். திருவள்ளூர் திருத்தல திருக்கோயிலில் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமான் அமைந்தருளி இருக்கின்றார். திருவள்ளூர் திருத்தல திருக்கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தருளி இருக்கின்ற தலம் காக்களூர்.
காக்கலூர் திருத்தலம் மானுடர்களை காத்தருளும் திருத்தலமாக தற்போது அமைந்தருளியுள்ளது. காரணம், காக்கலூர் திருத்தலத்தில் அருள்மிகு சோனை கருப்பண சுவாமி திருக்கோயில் கொண்டு திருவருள் புரிந்தருளுகின்றார். ஒவ்வொரு நாடும் நாட்டுப்புறமும் நகர்ப்புறமும் என இருவேறு வகைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருப்பதை காணலாம். இவற்றுள் தோற்றத்திலும் மக்கள் வாழ்க்கை முறைகளிலும் பல வேறுபாடுகள் காண கிடக்கின்றன. தெய்வ வணக்கத்தில் இந்த வேறுபாட்டை காணலாம். கிராம மக்கள் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் அவர்கள் வணங்கும் தெய்வ வடிவங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் உணர்ச்சியே முதன்மை பெறுகின்றன. கிராம மக்களுக்கு பாதுகாப்பே முக்கிய தேவையாக இருப்பதனால் தங்களையும் தங்கள் பயிர்களையும் கால்நடைகளையும் காப்பதற்காக பல தெய்வங்களை படைத்துக் கொண்டனர். அதிக மழை, அதிக வெப்பம், இடி, மின்னல் போன்ற இயற்கை இன்னல்களாலும் கொடிய காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் கொடிய நோய்களான அம்மை, பேதி, பேய், பில்லி, சூனியம் போன்ற நோய்களாலும் தாம் வருந்தாது காக்க கிராம தேவதைகள் அருள்பாலிப்பதாக மக்கள் உணர்ந்தனர். இந்த வணக்கம், இந்த தொழுபாடு தொன்மை வாய்ந்தது. கிராம தேவதைகளின் கோயில்கள் பெரும்பாலும் ஊருக்கு வெளியிலேயே எடுக்கப்பட்டன. இவை கருங்கல், செங்கல், மண் முதலியவற்றால் 4 பக்கமும் சுவர் எடுத்து அவற்றில் தெய்வத்தின் திருவுருவத்தை சுடு மண்ணாற் செய்து வைத்தனர். இந்த அமைப்பே பிற்கால பெருங்கோயில் அமைப்பின் முன்னோடி என கருதப்படுகின்றன. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அருள்மிகு கருப்பணசாமியை வழி வழியாக வம்சம் வம்சமாக வணங்குபவர்கள் பங்காளிகள் என்று போற்றப்பட்டனர். அந்த பங்காளிகள் வாழ்க்கை நிமித்தமாகவும் வாழ்வதற்காகவும் வளம் பெறுவதற்காகவும் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு நகர்ந்தனர். தங்கள் வியாபாரத்தை செழிக்க வைத்ததுடன் இல்லாமல் தாங்கள் வணங்கி வந்த குல தெய்வமான காவல் தெய்வங்களுக்கு ஆங்காங்கே திருக்கோயில்கள் அமைத்து உலக மக்கள் நலன் பெறவும் உலக மக்கள் வளம் பெறவும் உன்னதமான சேவையை செய்து வருகின்றனர். அந்த வகை இந்த திருக்கோயில் அருள்மிகு சேனை கருப்பண சுவாமி.
கிராம தேவதைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான பெயரிட்டு அழைக்கின்றன. அவை மாரியம்மன், காளியம்மன், ஐயனார் போன்றவையாகும். சங்க காலம் தொட்டே ஐயனார் வழிபாடு, கருப்ப வழிபாடு நிலவுகின்றது. ஐயனாரை பாசண்டச் சாத்தான், புறம்பானையான், காரி என குறிப்பிடுகின்றன இலக்கியங்கள். பாண்டிய நாட்டில் மதுரை வீரன், கருப்பசாமி போன்றவை கிராம தேவதைகளாக வணங்கப்படுகின்றன. நாக வழிபாடு கிராம தேவதை வழிபாடாக கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வழிபாடு இன்று தருமமிகு தமிழகத்தில் திருவள்ளூர், காக்களூரில் திருவருள் பொழிந்தருளுகின்றது. இது பந்தலாட்டிலேருந்து வந்தது. பந்தலாட்டிலேருந்து மதுரையில் வந்து இடம் கட்டது. மதுரை வைகை ஆற்றுல வந்து இடம் கட்டது. அங்கே வந்து நீ பொல்லாத கருப்பேன், உனக்கு இங்கே இடம் இல்லை, கீநாடு போகணும்னு சொல்லிடுச்சு. கீநாடு போனால் திருப்போணத்தில் வந்து இடம் கட்டு, திருப்போணத்தில் வந்து நீ காலையெல்லாம் பிச்சு போட்டுருவ, இன்னும் நீ கீநாடு போப்பா. அப்போ ராம்நாடு தனுஷ்கோடி இல்லை, அங்கே போப்பானோன்னா அங்கே போய் ராம்நாடு கீழே பெருங்கரை, அங்கே போய் ஒரு 1500 வருஷம் அங்கே இருந்து என் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அங்கேயே சாமியை கும்பிட்டு அங்கேருந்து முகப்பேருக்கு வந்து புடிமீன் எடுத்து வந்து 11 வருஷம் அங்கேருந்து இப்போ காக்கலூருக்கு கருப்பணசாமி காக்க வந்திருக்காரு. இங்கே என்ன விசேஷம்னா 10 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு மகா சிவராத்திரி பூஜை அன்றைக்கி வந்து அவங்க விடிய விடிய 4:30 மணி வரைக்கும் கலந்துக்கிட்டாங்கன்னா 4:30 மணிக்கு மேலே கருப்பணசாமி அருளில் இறங்கி எலுமிச்சம்பழம் கனி கொடுத்துட்டாருன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு. அடுத்தபடியாவது புள்ளி சூனியம் ஏபல் புள்ளி எது இருந்தாலும், எதிரி போக்குவரத்து எது இருந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். அருள்மிகு சேனை கருப்பணசுவாமி. கருப்பணசுவாமியின் தோற்றம் பல விதமாக இதிகாச புராண வரலாற்று காவியங்களில் பதிக்கப்பட்டுள்ளது. அவைகளுள் 8 வகையான பதிவுகளை நம் எண்ணத்தில் தோற்றமாகி கருப்பணசாமியே அதனை சிந்தையினரை அமைக்கின்றார். அது இதோ அவரது அவதார வரலாறு. திருப்பார்கடலில் அமுதம் கடையும் பொழுது கருப்பசாமி தோன்றினார் என்று கூறுகிறது
இதிகாசம். இவர் விஷ்ணு புத்திரன் என்றும் விஷ்ணுவின் தம்பி என்றும் பல பதிவுகள் உள்ளன. ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுத்தார் என்றும் அதுதான் பின்னர் கருப்பண்ண சாமி ஆனது என்றும் தெரிவிக்கின்றார். சுவாமியைப் பற்றி பாடப்படும் பாடல்களில் தர்பையில் பிறந்தவர் கருப்பசாமி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராக்காயி வர்ணிப்பு பாடலில் கண்ணன் உன் தமையன் கருப்பன் என்ற குறிப்பு நிலவுகிறது. கருப்பன், கருப்பசாமி என்ற பெயர்களில் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தலை வெட்டப்பட்டு பூமியில் புதைத்த இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்று தெரிவிக்கின்றது வரலாற்று பதிவுகள். வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த அற்புதமான குழந்தை என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லாட சந்நியாசிகள் மலையாளத்திலிருந்து கருப்பசாமியை கொண்டு வந்தார்கள் என்ற செய்தி நிலவுகிறது. ஆனால் மலையாள நாட்டில் லாட சந்நியாசிகள் கிடையாது. வங்கதேசத்தில்தான் லாட சந்நியாசிகள் அதிகமானவர்கள். ஆகவே வங்கதேசத்திலிருந்து லாட சந்நியாசிகள் கருப்பசாமி அழைத்து வந்தார்கள் என்ற செய்தியும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அமைகின்றது. ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த குழந்தையின் பெயர் விஸ்வநாதன் கருப்பன். அவரே கருப்பணசாமியாக கருதப்படுகிறார். அற்புதமான திருவுருவம், உயர்ந்த ஆஜானுபவான உருவம், நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், குதிரையின் மேல் ஏறி புறப்பட தயாராகும் திருக்கோலம், இவை அனைத்தும் கருப்பண சுவாமியின் திரு உருவ படிவங்கள் ஆகும். காக்கலூர் அருள்மிகு சோனை கருப்பண சுவாமி திருக்கோயிலில் கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில் கச்சை, விழித்து பார்க்கும்போது உருளையான திருவிழிகள், முறுக்கிய மீசை, ஒரு கையில் அறிவார், இன்னொரு கையில் சுக்கு மாந்தடி. அற்புதமான திருக்கோலத்தை காக்கலூரில் தரிசிக்கின்றோம். கருப்பசாமியின் துணைவி கருப்பழகி, அவருடைய மகன் கண்டன், அவருடைய அண்ணன் முத்தண்ண கருப்பசாமி, அவருடைய தம்பி இளைய கருப்ப, அவருடைய அன்பு தங்கை ராக்காய். நாட்டுக்கு காவல் தெய்வம் கருப்பு, கோயிலுக்கு காவல் தெய்வம் பைரவர், மயானத்திற்கு காவல் தெய்வம் சுடலை. கருப்பண சுவாமியை வணங்குவதற்கு பல பூஜா கிரமங்கள் அமைந்துள்ளன. வாழ்பட வைக்கும் கருப்பசாமியை மாத சிவராத்திரி, பிரதிமாத அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, ஆடி அமாவாசை, பங்குனி உத்திரம், ஆடிப்பெருக்கு 18ஆம் நாள் மற்றும் வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகள். சிவாம்சம் ஒரு புறம், விஷ்ணு அம்சம் மறுபுறம். வைணவத்திற்கும் சைவத்திற்கும் சங்கமமானவர் கருப்பசாமி. சில திருக்கோயில்களில் கருப்பசாமிக்கு திருநாமம் அமைந்திருக்கும். சில திருக்கோயில்களில்
கருப்பசாமிக்கு திருநீற்று பதிகம் அமைந்திருக்கும். கருப்பசாமி சக்தி தேகத்துக்குள் புகுந்து கருத்துக்களை சொல்பவர்களுக்கு சாமியாடிகள், மருளாடிகள், கோடங்கிகள் என்று பெயர். ருத்ர தீட்சை, நயன தீட்சை, மானசீக தீட்சை ஆகியவற்றை இந்த சாமியாடிகள், மருளாடிகள், கோடங்கிகள் மூலமாக கருப்பண சுவாமியே பக்தர்களுக்கு வழங்குகிறார். கருப்பசாமியிடம் ஓர் பிரார்த்தனையை செய்தார், அது அவ்விதமாகவே பலிக்கும். ஆனால் அந்த பிரார்த்தனை நியாயமானதாக அமைய வேண்டும். வியாபார விருத்தி, வழக்குகளில் வெற்றி, திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, எதிர்மறை சக்திகள், ஏவல் பில்லி சூனியம் வைத்தல் போன்றவற்றை தகர்த்தெறிபவர் சோனை கருப்பண சுவாமி. பக்தர்கள் பிரார்த்தனையை முன்வைத்து சங்கல்பம் செய்ய வேண்டும். 18 ரூபாய் படிக்காசு பணத்தை ஓர் மஞ்சள் துணியில் சுற்றி வைத்திட வேண்டும். அத்திருக்கோயிலில் சர்க்கரை பொங்கல், அவல், கடலை, பழங்கள், 2 இளநீர்கள், சுருட்டு ஆகியவற்றை படைத்து நெய்தீபம் ஏற்றி இருள் போக்கி அருள் விளக்கேற்றும் கருப்பண சாமியே உன் பேரருளித்தா என்று தொழ வேண்டும். அப்படி தொழுபவர்களின் பிரார்த்தனை 18 மணி, 18 வேளை, 18 நாள், 18 வாரம், கடைசி கெடுவாக 18 அமாவாசைக்குள் சத்தியமாக அது நிறைவேறும். காக்கலூர் அருள்மிகு சோனை கருப்பண சுவாமி. இப்போ என்கிட்ட உத்தரவு கேட்டது என்ன உத்தரவு கேட்டுச்சுன்னா, இங்கே வந்து வைக்கிறதுக்கு நீ யார்கிட்டையும் டொனேஷன் வாங்கக்கூடாது. அப்படின்னா உன் பின்னாடி முகப்பேர்லேருந்து இங்கே வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு உத்தரவு கேட்டேன். நான் பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்டதுக்கு அதுக்கு சரி அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். திருக்கோயிலில் தனிச்சன்னதியில் அருள்மிகு பூரண புஷ்கலா ஜலமுடைய ஐயனார் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சங்கமித்த தெய்வமாக அருள்மிகு பூரண புஷ்கலா ஜலமுடைய ஐயனார் அருள்மிகு முனீஸ்வரர் அருள்மிகு கோட்டை கருப்பர் அருள்மிகு முத்துக்கருப்பர் அருள்மிகு சங்கிலி
கருப்பர். அருள்மிகு உடையநாச்சி அம்மன். அருள்மிகு இருளாயி அம்மன். அருள்மிகு ராக்காயி அம்மன். அருள்மிகு முத்துப்பேச்சி அம்மன். அருள்மிகு காளியம். அருள்மிகு லாட சன்னாதி. அருள்மிகு அக்னி வீரபத்திரன். அருள்மிகு ஒண்டி வீரபத்திரன். அருள்மிகு இளநீர் வீரபத்திரன். அருள்மிகு இருளப்ப சுவாமி. அருள்மிகு முத்துப்பேச்சி அம்மன். அருள்மிகு மலைச்சாமி. அருள்மிகு சீலக்காரி அம்மன். அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி. கலியுகத்தில் காத்தருளும் தெய்வங்கள் அனைத்தும் காக்களூர் அருள்மிகு சோனை கருப்பண சுவாமி திருக்கோயிலில் தரிசித்து பேறு பல பெற்று உய்யலாம். குல தெய்வங்களாக மற்றைய தெய்வங்களை வணங்குபவர்களும் குல தெய்வம் அறியாதவர்களும் எந்த சமயத்திலும்
சார்ந்தவராக இருந்தாலும் காக்களூர் அருள்மிகு சோனை கருப்பண சுவாமியை வணங்கி வளமும் நலமும் பெற்று உய்யலாம். திருக்கோயிலுக்கான வழி திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவர் தேவஸ்தானத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் காக்களூர். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்பூடல் திருவாளவர் சேயானை தென்பூடல் திருவாளவர் சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்ல ஆனந்தமாய உலப்பில்ல ஆனந்தமாய தேனினை சோர்ந்து புறம் புறம் திணிந்த செல்வமே சிவபெருமானே தேனினை சோர்ந்து புறம் புறம் திணிந்த செல்வமே
சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிடது அருளுவதே என்னையே எங்கிடது அருளுவதே என்னையே வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி மெய்யிலகும் ஒளி போற்றி விரவியனை எடுத்தாண்ட செய்ய திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி சுரும்பு மூரல் கடிமலர் பூங்குழல் போற்றி முத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே
அபிராமி கடை கண்களே. மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர்த்தாள் நிழலடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலது உளம் சிந்தியாதரோ. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி. காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி போற்றி. பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி. பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி. கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி. கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி போற்றி போற்றி. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பவானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே வேலப்பா செந்தில் வாழ்வே. தரணிதல் ஆறுபத்தரு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம். தரணிதலில் ஆறுபத்தரு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம். சாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உன் சடாட்சரத்துள்ளடக்கம். சாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உன் சடாட்சரத்துள்ளடக்கம். விரதமிகு நவ கோடி சித்தர்களும் உனது சுமவே கணந்தனில் அடக்கம். விரதமிகு நவ கோடி சித்தர்களும் உனது சுமவே கணந்தனில் அடக்கம். மேலான தேவாலயங்களும் 6 படை வீட்டினிற்குள்ளடக்கம். மேலான தேவாலயங்களும் 6 படை வீட்டினிற்குள்ளடக்கம். இரவி முதல் 30 முக்கோடி தேவரும் இதய கமலத்துள் அடக்கம். இரவி முதல் 30 முக்கோடி தேவரும் இதய கமலத்துள் அடக்கம். 7 புவன முதல் அண்டங்கள் பலவும் இடத்தினில் அடக்கமையா. 7 புவன முதல் அண்டங்கள் பலவும் இடத்தினில் அடக்கமையா. வாரிசை மிகு பக்த ஜன பரிபாலன மோக வள்ளி குஞ்சரி மணாளா. வாரிசை மிகு பக்த ஜன பரிபாலன மோக வள்ளி குஞ்சரி மணாளா. பனசமலராயன் மதனை அருள் சரச கோபாலன் மருக சரவண முருகனே மருக சரவண முருகனே.